ஈரத்தலை காய்ந்ததும் அம்மா அவள் கூந்தலை வாரி பின்னலிட்டு பூச்சூடுவாள். பின்னர் இருவரும் தேங்காய் பழத்தட்டுடன் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று கடவுளுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு திரும்புவார்கள். வீட்டில் இருக்கும் பூஜை அலமாரி விளக்கை ஏற்றிவிட்டுத்தான் இருவரும் கூடத்தில் அமர்ந்து காபி பலகாரம் சாப்பிடுவார்கள். கமலம் அன்று ஒரு நாள் வேலையில் இருந்து விடுப்பு வாங்கி கொண்டு விடுவாள். பகல் உணவை தன் கையாலேயே வடை பாயாசத்துடன் விமரிசையாக சமைத்து மகளுக்கு பரிமாறி பிறந்த நாளை அமர்க்கலமாக கொண்டாடி விடுவாள். ஆனால் இன்று கண்ணாடி முன் கூந்தலை வாரிக்கொண்டு சிந்தனையோடு உட்கார்ந்திருந்தாள் விமலா. முதல் நாள் மாலை மோகன் அவளை பார்க்க வந்திருந்தான். அன்று அவள் அணிய விரும்பி தேர்ந்தெடுத்திருந்த நகைகள் கொண்ட சிறு வெல்வெட் பெட்டியை அவளிடம் கொடுத்தான். அடுத்தபடியாக வண்ண காகிதத்தில் சுற்றி இருந்ததொரு பெரிய காகித பெட்டியை தந்தான். அதை அவள் ஆவலுடன் பிரித்து பார்த்தாள். உள்ளே ஒரு காகித பெட்டி, அதற்குள் இருந்த சீட்டை கையில் எடுத்து படித்தாள். மோகன் அலுவலகத்தவர்களின் அன்பளிப்பும் பிறந்தநாள் வாழ்த்தும் என்று இருந்தது. பெட்டிக்குள் மாதுளம்பூ வண்ணத்திலே காஞ்சிபுரப்பட்டு சிலையும் அதற்கு ஏற்றாற்போல் ஒரு ரவிக்கி துண்டும் இருந்தன. ஒரு கணம் தடுமாறி போனாள் அவள். மிக்க நன்றி, எனக்கு இந்த வண்ணம் ரொம்பவும் பிடிக்கும் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? வியப்புடன் கேட்டாள். ஒரு ஊகந்தான். பற்கள் பளிச்சிட சிரித்தான் மோகன். அப்படி சிரித்து பேசிக்கொண்டு அவன் அவளிடம் உண்மையான நேசத்துடன் எப்பொழுதும் ஏன் உறவாடக்கூடாது? சில நேரங்களில் பட்டும் படாமலும் தாமரை இலை தண்ணீர் போல ஒதுங்கியும், சில சமயங்களில் அலுவலக தோரணையில் சற்று அதட்டி கடுமையாக பேசி அவளை பயமுறுத்துவானேன்? அந்த பெண் அனுராதா மேல் ஏற்பட்டிருக்கும் அசாத்தியமான காதலினாலா, அல்லது ரம்யாவிடம் பலமாக சிக்கி கொண்டு விட்டதன் காரணமா? மற்ற ஒன்றையும் ஊகித்து விட்டிருப்பீங்களே? வேண்டுமென்றே அவள் வீம்புக்காக கேட்டாள். சிலதைத்தான் என்னால் ஊகிக்க முடிஞ்சது, மற்றதை நீங்கள் தான் சொல்லணும், வேடிக்கையாக பேசினான் மோகன். விமலாவுக்கு தாயின் நினைவு வந்தது. கமலம் இறந்து போவதற்கு சில தினங்களுக்கு முன் ஒரு நாள் இரவு தன் அருகில் வந்து உட்கார்ந்த மகளின் கரத்தை தாய் இறுக்கமாக பற்றி கொண்டாள். நெருப்புன்னா வாய் வெந்துடாது, அதனால நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. எனக்கு ஏதாச்சும் நேர்ந்துட்டுதுன்னு நீ உன் மேல் படிப்பை பாழ் செய்துக்கிட்டு வருஷம் பூராவும் துக்கம் கொண்டாடக்கூடாது. நீ உன் பிறந்த நாளையும் பண்டிகைகளையும் நான் கூட இருப்பதாக நினைச்சிட்டு எப்பவும் போல கொண்டாடிக்கிட்டு நீ சந்தோஷமா இருக்கணும். அப்போதான் என் ஆத்மா சாந்தி அடையும். நான் காலமாகிய சில மாதங்களிலேயே உனக்கு ஒரு நல்ல இடம் அமைஞ்சதுன்னா, அம்மா கூறியவைகளை நினைத்ததும் அவளது அன்பு நினைவில் கரைந்து போய் கட்டுப்படுத்த முடியாது விமலா கண்ணீர் துளிகளை கன்னங்களில் சிந்தவிட்டாள். என்ன இது, கண் கலங்குறீங்களே? நாளைக்கு உங்க பிறந்த நாள். நீங்க மகிழ்ச்சியா இருப்பதைத்தான் உங்க அம்மா விரும்புவாங்க. ஆமாம், உண்மைதான். அவங்க நினைப்பு வந்ததும் மனம் கொஞ்சம் சங்கடப்பட்டு விட்டது. அவங்க சொன்னதையெல்லாம் நினைச்சுக்கிட்டேன். அம்மா மறைஞ்ச ஒரு வருஷத்துக்குள்ள நல்ல இடமா கிடைச்சிட்டா நான் உடனடியாக கல்யாணம் செய்துக்கணும். வீணாக தள்ளி போடக்கூடாதுன்னு அம்மா கட்டளை இட்டுட்டு போயிருக்காங்க. கண்ணீரிடையே மெலிதாக சிரித்தாள் விமலா. அப்போ கல்யாண சாப்பாடு ரொம்ப கிட்டத்திலேயே இருக்குன்னு சொல்லுங்க, கேலியாக கேட்டுவிட்டு அவளை ஊன்றி பார்த்தான் மோகன். உள்ளமும் உடலும் இன்ப பரவசத்தில் சிலிர்க்க தன்னை மறந்து அந்த பார்வையில் கட்டுண்டு போனாள் அவள். சற்றென்று சமாளித்து கொண்டாள். இருங்க, கொஞ்சம் தாகத்துக்கு சாப்பிட ஏதாச்சும் கொண்டு வரேன். உள்ளே வேகமாக சென்றாள். நாளை காலை நான் ஒரு அவசர காரியமாக பெங்களூர் போக வேண்டியிருப்பதால் என் வாழ்த்துக்களை இப்போதே தெரிவித்து விட்டு போக வந்தேன். 2 தினங்களுக்கு பின் நானே வந்து நகைகளை திரும்ப எடுத்து வங்கி பெட்டகத்தில் வைத்து விடுகிறேன். கவலை வேண்டாம். முடிவில் மோகன் விடைபெற்று கொண்டு கிளம்பிவிட்டான். நல்ல வேளை, அவளது உறவினர்கள் யாரும் அப்பொழுது வீட்டில் இருக்கவில்லை. அவளுக்கு ஒரு காரியமாக வெளியே சென்றிருந்தனர். நகைகளையும் புடவை பெட்டியையும் பத்திரமாக தன் அலமாரிக்குள் வைத்து பூட்டினாள். புதிய சூழ்நிலையில் அவள் தன் பிறந்த நாளை மிகவும் விமரிசையாக கொண்டாட விரும்பவில்லை. அம்மாவின் நினைவிற்காக அவர்களின் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கவே அவள் வழக்கம் போல தலைமூழ்கி விட்டு ஈரமுடியை காய வைத்து தானே வாரி முடித்து கொண்டாள். தோட்டத்து மலர்களை கொய்து வந்து மாலையாக கட்டி தன் அறையில் மேஜை மேல் வைத்து கொண்டிருந்த தாய் தந்தையின் சிறிய படத்திற்கு அணிவித்தாள். பூஜை அறையில் விளக்கை ஏற்றிவிட்டு மாடி அறையில் வந்து நகைப்பீட்டியில் இருந்த நகைகளை எடுத்து அணிந்து கொண்டாள். மோகனின் அலுவலகத்து அன்பளிப்பான பட்டு சேலையையும் தன்னிடம் ஏற்கனவே இருந்த ஒரு ரவிகையையும் பொருத்தம் பார்த்து உடுத்தி கொண்டு மிதமாக முகத்திற்கு ஒப்பனை செய்து கொண்டாள். அவளை இந்த அலங்காரத்தில் பார்க்க அம்மா இருக்கவில்லையே என்ற ஆதங்கம் நெஞ்சை வேதனையாக இருக்கியது. அம்மா, நான் அழப்போவதில்லை, மகிழ்ச்சியாக சிரித்து கொண்டுதான் இருக்கப் போகிறேன். புகைப்படத்தை பார்த்து முணுமுணுத்தபடி மெல்ல கீழே இறங்கி வந்தாள். சாப்பாட்டறையில் அவளுக்காக காத்திருந்த உறவினர்களுக்கு ஒரே அதிர்ச்சி. இந்த வைர நகைகள் எல்லாம் இவளிடம் எப்பொழுது வந்தன? இன்றைக்கு என்ன விசேஷம்? புதுப்படவையில் மினுக்குகிறாளே! பாட்டி ஆவலை அடக்க மாட்டாது அதட்டலாக கேட்டுவிட்டாள்.
கல்யாண பெண் போல இன்னைக்கு என்ன பலமான அலங்காரம்? என் மகனுக்கு வரப்போகும் மனைவிக்கு உங்க பாட்டன் செஞ்சு வச்ச வைர அட்டிகை அது. அது எப்படி உன் கழுத்துக்கு வந்தது? பாட்டி முடிக்கும் முன் பதட்டமாக துணிவாக விமலா குறுக்கிட்டாள். அவர் மகளான எனக்கு தாத்தா வச்சுட்டு போயிருக்கார். இதில் என்ன அதிசயம் இருக்கு? மேலும் இன்னைக்கு என் பிறந்த நாள். இதுகளை போட்டுக்கொள்ள வக்கீல் மோகன் கொண்டு வந்து கொடுத்தார். அந்த மோதிரத்தை கூடவா? பொறாமையுடன் கண்கள் பிதுங்க கேட்டான் சசிகுமார். ஆமாம், அதையும் தான் எனக்கு வச்சுட்டு போயிருக்கார். வர வர நீ ரொம்ப துடுக்காக பேசுற. இது நல்லா இல்லைன்னு எச்சரிக்க விரும்புகிறேன். அந்த வக்கீலுக்குத்தான் மூளை இல்லைன்னா உனக்கு புத்தி எங்கே போச்சு? உன் தாத்தா செத்து சில மாதங்கள் தான் ஆகுது. அதுக்குள்ளே பிறந்த நாள் என்ன வச்சு கிடக்கு? ருக்மணி கோபத்துடன் இறைந்தாள். பாட்டி, என் தாய் கேட்டுக்கொண்டபடி நடக்கிறேன். நானாக எதுவும் செய்ய முற்படலை, பற்றென்று பதிலளித்தாள் விமலா. பாட்டி ருக்மணிக்கு மேலே பேச வாயிருக்கவில்லை. கணவனை இழந்தவர் நீங்கள். வெளுத்த தலைக்கு ஏன் இன்னமும் சாயம் அடிச்சுக்கிறீங்கன்னு எல்லார் முன்னிலையும் விமலா கேட்டுவிட்டாள். தனக்குள் பாலவும் எண்ணி வெகுண்டபடி பாட்டி ஆத்திரத்தை தற்காலிகமாக அடக்கி கொண்டாள். வேதமுத்து, இன்னைக்கு பகல் சாப்பாட்டுக்கு கூட ஏதாச்சும் ஒரு இனிப்பை செய்து பரிமாறிடு. சின்னம்மாளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் என்றாள். ஹாப்பி பர்த்டே மை டியர் விமலா என்றான் சசிகுமார். பிறந்த நாளை மட்டும் கொண்டாடினால் போதாது, சீக்கிரம் இந்த வீட்டில் கல்யாணமும் நடக்கணும். வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைய தேவையில்லை. முறை மாப்பிள்ளை மாலையோட காத்துக்கிட்டு இருக்கானே. கிருத்திகா அத்தை பகட்டாக புன்னகைத்துவிட்டு அவள் கைகளை விழுங்கி விடுவதைப் போல உற்று பார்த்தாள். சித்தப்பா தமது பங்குக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துவிட்டு தட்டை காலி செய்வதில் முனைந்தார். சிறிது நேரம் தோட்டத்தில் உலாவி விட்டு விமலா பிறந்தநாள் ஆடைகளை கழற்றி விட்டு வேறு உடுத்தி கொண்டாள். நகைகளை கழற்றி பத்திரமாக பீரோவில் வைத்து பூட்டினாள். அன்று மாலை அவள் காரில் தனியே கடற்கரைக்கு சென்று பொழுதை கழித்தாள். 3வது நாள் மோகன் சொன்னபடியே அலுவலகத்திற்கு போகும் முன் வீட்டுக்கு வந்திருந்தான். நகைப்பெட்டியை அவள் பத்திரமாக அவனிடம் சேர்ப்பித்துவிட்டு, சரியாக இருக்கிறதா என்று திறந்து பார்த்து சோதனை செய்து கொள்ளுங்கள். பிறகு ஏதாவது காணாமல் போய்விட்டது என்ற பழி எனக்கு வேண்டாம். வேடிக்கையாக சிரித்தாள். நகைகளை இன்சூர் செய்திருக்கிறேன். காணாமல் போனால் அது இன்சூரன்ஸ் கம்பெனியாரின் தலைவலி. சொல்லிக்கொண்டே பெட்டியை அவள் முன் திறந்தான். ஆமாம், அந்த மோதிரத்தை எங்கே வச்சிருக்கீங்க? மோகன் கேட்டபோது அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. பரபரப்புடன் பெட்டியை வாங்கி உள்ளே தேடினாள். அந்த விலை உயர்ந்த மோதிரத்தை அதில் காணவில்லை. யார் எடுத்திருப்பார்கள்? அவள் நெஞ்சு திகிலில் படபடவென்று துடித்தது. அவளையும் பெட்டியையும் மாறி மாறி பார்த்துவிட்டு மோகன் புன்முறுவல் பூத்தான். அப்பப்பா, அந்த புன்னகையில்தான் எத்தனை கோபம்! சற்று முன் கேலியும் சிரிப்புமாக பேசிய அவனது முகம் ஏன் இத்தனை கடுமையாக மாறிப்போனது? விமலாவின் நெஞ்சு வேகமாக அடித்து கொண்டது. இரும்பு பீரோவில் பாதுகாப்பு அறைக்குள் அந்த பெட்டியை பத்திரமாக வைத்து பூட்டி, அரை கதவையும் பூட்டி, சாவி கொத்தி தன்னிடமே இடுப்பில் சொருகி வைத்திருந்தாள். அப்படியும் அந்த மோதிரம் எப்படி மாயமாக அந்த பெட்டியில் இருந்து மறைந்து போனது? மிக விலை உயர்ந்தது என்றாரே, இப்பொழுது அவள் என்ன செய்வாள்? அவளது எண்ணங்களை பிரதிபலித்த பார்வைக்கு சற்றென்று அவன் பதில் சொல்லிவிட்டான். நகைகளை இன்சூர் செய்திருப்பதால் காணாமல் போய்விட்டது என்று தெரியும் வரை ஏதும் செய்ய முடியாது. வெளியே தெரிந்தால் அசிங்கமாகிவிடும். அதனால் வேதமுத்துவுடன் நானே வீட்டுக்குள் முதலில் தேடி பார்க்க போகிறேன் என்றான் கண்டிப்பான குரலில். என்ன என்று கேட்டபடி உறவினர் அனைவரும் அருகில் வந்தனர். மன்னிக்கணும், உங்களையெல்லாம் ஒரு கேள்வி கேட்கணும். அதே சமயம் உங்கள் அலமாரி பெட்டி அறை எல்லாவற்றையும் சோதிக்கணும். மிஸ் விமலாவின் அறை எல்லாவற்றையும் சோதிக்கணும். மிஸ் விமலாவின் பிறந்த நாள் அன்று அணிய கொடுத்த நகைகளில் ஒரு விலை உயர்ந்த மோதிரத்தை காணவில்லை. அவங்க மறதியா எங்கேயாவது கழற்றி வச்சுட்டு போயிருக்கலாம். நீங்கள் யாராவது பார்த்தீங்களா என்பதுதான் என் கேள்வி. அவன் முடிக்கும் முன் கோபத்திலே தக்காளி பழமாக முகம் சிவந்து போன ருக்மணி உரத்த குரலில் கத்திவிட்டாள். சுத்தி வளைக்காமல் நீங்க யாராச்சும் திருடி வச்சுட்டு இருக்கிறீங்களான்னு கேட்கறது தானே? எங்களுக்கெல்லாம் திருட்டு பட்டம் கட்ட நீங்கள் எத்தனை நாளாக திட்டம் போட்டு இருக்கீங்க? என் கணவர் எங்களை மோசம் செஞ்சு சொத்துக்களுக்கு உங்களை கார்டனாக வச்சப்பவே நினைச்சேன். பழிபாவம் பொல்லாப்பு எல்லாத்தையும் கட்டிக்க போகிறோமேன்னு. மேலே பேச முடியாது நெற்றியிலும் முகத்திலும் வழிந்த வியர்வையை பட்டு சேலை முந்தானியால் அழுத்தி துடைத்து கொண்டு விமலாவை மிகவும் கடுமையாக திரும்பி பார்த்தாள் பாட்டி. எங்களை வீணாக அவமானப்படுத்தினால் மான நஷ்ட வழக்கு தொடுப்போம் என்கிறது ஞாபகம் இருக்கட்டும். கடுமையாக எச்சரித்துவிட்டு சசிகுமார் சிகரெட் ஒன்றை பெட்டியில் இருந்து உருவி பற்ற வைத்துக் கொண்டான். மட்டு மரியாதை இல்லாது அத்தனை பேர் எதிரிலும் புகை வண்டி போல புகையை ஊதி தள்ளி கொண்டு நின்ற அவனை மோகன் அருவருப்புடன் பார்த்தான். உங்களை விட ஒரு படி மேலாக சட்ட நுணுக்கங்கள் அறிந்தவன் நான் என்பதை இது சமயம் நானும் எச்சரிக்க விரும்புகிறேன் சொல்லிவிட்டு பாட்டியம்மாளிடம் திரும்பினான்.
கண்டிப்பாகவும் கடுமையாகவும் பேச நேர்ந்ததற்காக வருத்தப்படுகிறேன். ஆனால் இது என் கடமை. தயவுசெய்து உங்கள் அறையை திறந்து அலமாரியை கொஞ்சம் நான் பார்வையிட அனுமதிப்பீர்களா? பிறகு மற்றவங்கள் அறைகளையும் சோதிக்க விரும்புகிறேன். ருக்மணி பற்களை கடித்து கொண்டாள். சசி சுலபமாக மான நஷ்ட வழக்கு என்று வாயால் சொல்லிவிட்டான். வக்கீல்களுக்கு கொட்டி கொடுக்க யாரிடம் அங்கே இப்போது தாராளமாக பணம் இருக்கு? கோர்ட்டுக்கு போய் வரத்தான் உடம்புல தெம்பு இருக்கா? சாட்சிகளை தேடிக்கொண்டு யார் காலில் போய் விழ முடியும்? இந்த பாவி மோகன் ஒரு பாம்பு, முரண்டால் கொத்திவிடும் கருநாகம். வம்பு ஏன்? வினாடியில் பலவும் தன்னுள் எண்ணிக்கொண்டாள் கிழவி. உங்கள் பிரியப்படி செய்யுங்கோ. அம்மா செத்த அனாதையா நிற்கிறாளேன்னுட்டு அனுதாபப்பட்டு இவளை இங்கே வர சொன்னதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். விமலாவை வெறுப்புடன் உற்று பார்த்துவிட்டு இடுப்பில் குலுக்கிய சாவி கொத்தை உருவி கையில் பிடித்துக்கொண்டு ருக்மணி வேகமாக முன்னால் நடந்தாள். சசிகுமார் அறை உட்பட ஜாமான் அறை, வேதமுத்துவின் பெட்டி எல்லாவற்றையும் திறந்து பார்த்தாகிவிட்டது. தேடி கை ஓய்ந்து சலிப்புடன் மோகன் முன்னறைக்கு வந்தபோது அத்தை கிருத்திகா சினம் பொங்கிய குரலில் எல்லோருக்கும் தெரிய கேட்டாள். எனக்கு ஒரு சந்தேகம். விமலாவே ஒரு சமயம் மோதிரத்தை ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருந்தா? மோகன் அசட்டையாக தோள்களை குலுக்கினான். எதுக்காக வச்சுக்கணும்? அவங்க சொத்து. எனக்கு வேணும்னு கேட்டால் கொடுத்து விட்டு போறேன். மிஸ்டர் மோகன், நாங்கள் எல்லாம் மறந்து போக விரும்பின ஒரு சங்கதி இது. ஆனாலும் இப்ப சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தை நீங்கள் ஏற்படுத்தி விட்டீங்க. கர்ப்பிணி பெண் பாவம் தண்ணி குடுத்தனம் செய்து சிரமப்படுதுன்னு அம்மா மனசு சங்கடப்பட்டு போனாங்க. அப்பாவை ரொம்ப வற்புறுத்தி காங்கேயனையும் கமலத்தையும் வீட்டுக்கு கூட்டி வர செய்தாங்க. அப்போ எல்லோரும் ஒன்னா இந்த வீட்டில் தான் குடுத்தனம் செய்துக்கிட்டு இருந்தோம். அந்த சமயம் என்ன நடந்ததுன்னா, அத்தை கிருத்திகா பழைய கதையை கிளறினாள். அம்மா எனக்கு எல்லா விவரமும் அப்பப்போ நேரம் கிடைச்சப்போ சொல்லியிருக்காங்க. அந்த நினைப்பை நானும் மறக்கத்தான் விரும்பினேன். ஆனால் நீங்கள் கிண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க. பதிலுக்கு படீர் என வெடித்தாள் விமலா. உறவினர்கள் அனைவரும் அவளை வெறுப்புடன் முறைத்தனர். அதை சிறிதும் பொருட்படுத்தாமல் விமலா மோகன் பக்கமே திரும்பி பேச ஆரம்பித்தாள். மிஸ்டர் மோகன், என்னையும் என் தாயையும் வீட்டை விட்டு வெளியே விரட்ட இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு சூழ்ச்சி செய்தாங்க. எங்க அம்மா மேல திருட்டு பட்டம் கட்டி அவமானப்படுத்தி. அவள் அதற்கு மேல் அவளால் பேச முடியாது துக்கத்துடன் திணறியவள் திடீரென்று பழைய நினைவுகளின் அழுத்தத்தில் விசும்பத் தொடங்கினாள். நீலிக்கு கண் நெற்றியிலன்பாங்க. இவ ஆத்தாலும் இப்படித்தான். அன்னைக்கு காணாமல் போன என் வயிறு அட்டிக அவ பெட்டியில் எப்படி வந்து ஒளிஞ்சுக்கிட்டதுன்னு கேட்டப்போ அழுக பெருசா ஒரு நகையை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டா. பின்னால் அதையும் விற்று தாயும் மகளும் நிம்மதியா வாழலாம்னு திட்டம். பாட்டி, இப்போ அந்த வைர மோதிரத்தை நான் திருடிக்கிட்டேன்னு தானே பட்டம் கட்ட போறீங்க? கண்ணீரிடையே சீறினாள் விமலா. தாயை போல செய்யன்னு சும்மா சொல்லலை. அந்த திருட்டு புத்தி எங்கே போகும்? முன்ன பின்ன நகைகளை பார்த்திருந்தால் தானே. கிருத்திகா அத்தை வார்த்தைகளை வாளாக வீசினாள். இத்தனை எதுக்கு? மிஸ் விமலாவின் அறையையும் இரும்பு பீரோவையும் பார்த்துட்டா போதுமே. சொல்லிக்கொண்டே மோகன் கையை நீட்டினான். இடுப்பில் ஆடிய சாவி கொத்தை எடுத்து விமலா அவனிடம் கொடுத்தாள். மோகன் பின் எல்லோரும் படையாக திரண்டு மாடிக்கு விரைந்தனர். பூட்டியிருந்த இரும்பு பீரோவை திறந்தான் மோகன். இடுப்பில் கைகளை வைத்து கொண்டு சண்டைக்கு தயார் என்ற நிலையில் பாட்டி நின்றாள். புகைத்து முடித்துவிட்ட சிகரெட்டு துண்டை வராந்தாவில் போட்டு பாதணியால் மிதித்து நெருப்பை அணைத்துவிட்டு வேகமாக உள்ளே ஓடி வந்து கலந்து கொண்டான் சசிகுமார். அத்தை கிருத்திகா கண்களில் கடுமை தெரிக்க வாயிற்படி அருகிலேயே வேண்டாவிருப்பாக நின்று கொண்டிருந்தாள். இந்த வீட்டில் எப்பொழுதும் ஏதாவது குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கே, தலைவேதனை தான் என்று எண்ணியபடி சித்தப்பா கைகளை கட்டிக்கொண்டு மோகன் பின்னால் வந்து நின்று கொண்டார். அடுத்தபடியாக மோகன் இரும்பு பீரோவுக்குள் இருந்த சிறு பாதுகாப்பு அறையை சாவி போட்டு திறந்தபோது கூடியிருந்தவர்கள் எல்லோரும் ஆ வென்று அதிசயத்துடன் கூவிவிட்டனர். கண்ணை பறிப்பது போல பாதுகாப்பு தடுப்பின் தட்டின் மேல் பார்வையில் படும்படி முன்னால் அந்த மோதிரம் தகதகத்து கொண்டு உட்கார்ந்திருந்தது. இப்ப என்ன சொல்றீங்க? அம்மா செய்த வேலையே பெண்ணும் செய்துட்டா இல்லையா? கிருத்திகா அத்தை கூச்சலிட்டாள். நெஞ்சு படபடக்க அவமானமும் திகிலுமாக துடித்து போன விமலாவுக்கு மோகனை பார்க்க துணிவே இருக்கவில்லை. இதை நான் எதிர்பார்த்ததுதான். கடைசியாக இங்கே வந்தேன். நான் ஏமாறவில்லை. மோகன் மெல்லியதாக சிரித்தான். நிமர முடியாதபடி தரையை பார்த்து கொண்டு நின்ற விமலாவின் நெஞ்சு அழுகையில் வெடித்தது. கண்களில் நீர் புரண்டது. அவமானமும் துக்கமும் வாயை அடைக்க பேச முடியாது தனக்குள்ளே திணறி கொண்டிருந்தாள். மோகன், சத்தியமா நான் இந்த காரியத்தை செய்யல. என்னை நம்புங்க மோகன். அவள் மனம் ஓவென்று அலறி துடித்தது. துவண்டு போன மலர் மாலையைப் போல படுக்கை மீது சுருண்டபடி கிடந்தாள் விமலா. அவமானத்தில் உடல் குறுகி போன உணர்வு. உறவினர் பேசிய கடுஞ்சொற்களை கேட்டு கலங்கி துயரம் தாளாது கண்ணீரில் கண்கள் சிவந்துவிட்ட முகம் வீங்கி போய்
படுக்கையை விட்டு நகர முடியாதவள் போல கிடந்தாள். நான் வருகிறேன். ஒட்டுமொத்தமாக மோகன் விடைபெற்று கொண்டு கிளம்பிய போது அவளால் அவனை நிமிர்த்து பார்க்க கூட முடியவில்லை. தாங்க முடியாத வெட்கத்தில் அவள் உறைந்து போய்விட்டிருந்தாள். மோகனும் அவளை திருடி என்று கணிப்பு செய்யும் வகையில் அந்த மோதிரம் அங்கே எப்படி வந்தது? யார் செய்த வேலை? அவள் தாயாருக்கு ஏற்பட்ட அதே களங்கம் அவளுக்கும் ஏற்பட்டு விட்டதே. ஐயோ, இந்த மோகன் இன்னும் சிறிது நேரம் இருந்து அவளிடம் விபரமாக ஏதாவது கேட்டிருக்க கூடாதா? புலிகள் போன்று பாயத் துடித்த உறவினர்கள் மத்தியில் மானை போல மருளும் அவளை விட்டுவிட்டு மோகனின் கார் புறப்பட்டதுதான் தாமதம். உறவினர்கள் அனைவரும் சீற்றத்துடன் அவள் பக்கம் திரும்பினர். சாதாரணமாக எதிலும் சம்பந்தமே இல்லாதவர் போலவே வளைய வந்த சித்தப்பா செல்வம் கூட இப்பொழுது கையை ஆட்டி கோபமாக பேசினார். நல்ல வேலை செஞ்ச அம்மா. அந்த வக்கீல் முன்னாடி எங்களை எல்லாம் குற்றவாளி குண்டில் ஏற்றி விட்டுட்டு அந்த மோதிரத்தை நீயே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கியே, என்ன துணிச்சல்! நான் என்னவோ அறியாத பொண்ணுன்னு அனுதாபப்பட்டுக்கிட்டு உனக்குன்னு ஆசையா ரோஜா பூக்களை பறித்து தந்தனே, எனக்கு நல்ல பரிசு கொடுத்தேம்மா. படபடவென்ற வார்த்தைகளை கொட்டிவிட்டு அவளை தமது கோலி குண்டு கண்களால் குரோதமாக பார்த்தார். நம்ம எல்லாம் வீட்டை விட்டு விரட்ட இப்படி ஒரு சதி திட்டம் போட்டிருக்கா. ஆனா அவ திட்டம்தான் தவிடு பொடி ஆயிடுச்சு. இப்போ திருன்னு முழிக்கிறா. பாட்டி உரிமினாள். தாயை போல கொஞ்சம் கை நீளம், அத்தோட வாய் நீளம். இவளை எப்படி அடக்கி வழுக்கி கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியும். அத்தை கிருத்திகா இறைந்தாள். 3 முடிச்ச இவ கழுத்துல போட்டு பெட்டி பம்பா இவளை அடைக்காட்டி நான் ஒரு ஆம்பளையே இல்லை, கொக்கரித்தான் சசிகுமார். பாட்டி கவலைப்படாதீங்க, இவள் கொட்டமெல்லாம் கொஞ்ச நாளைக்குத்தான். 3 முடிச்சா? இந்த பாவிக்கு நான் மனைவி அவதா? கதிகலங்கி போனாள் விமலா. அந்த பயங்கர விபத்தை எண்ணி மாத்திரம் அவள் நெஞ்சை வெடித்து விடும் போல திகிலில் துடித்தது. வாய் உலர்ந்து சட்டென பேசத் தோணாது ஒரு கணம் ஊமையாகி போனாள். என்ன அப்படி பார்க்குற? எப்போ நம்ம கல்யாணம் தானே கேட்குற? இது கல்யாண மாசம் தானே. அடுத்த வாரத்தில் ஒரு முகூர்த்த நாளில் வீட்டோட முடிச்சுட்டா போச்சு. ஊரை கூட்டி தம்பட்டம் அடிக்க உனக்கு ஆசையா இருந்தா சொல்லு, விமரிசையா செய்து முடிச்சிடலாம். உறக்க சிரித்தான் சசிகுமார். கோபத்திலே உடலே நெருப்பாகிவிட்ட உணர்வில் அவனை எரித்து விடுகிறவள் போல விமலா பார்த்தாள். அம்மா ஒரு திருடி, அவள் மகளும் ஒரு திருடின்னு நீங்கள்லாம் கொடுத்திருக்கிற பட்டம் ஒன்னே போதும். உங்கள் மனைவிங்கிற பட்டம் எனக்கு தேவையே இல்லை. ஊர்கூட்டி தம்பட்டம் கொட்டி அந்த பெண் சர்மிளாவை கட்டிக்கோங்க. நான் யாரை எப்போ கல்யாணம் செய்துக்கணும்னு யாரும் என்னை வற்புறுத்த முடியாது. ஆத்திரத்தை அடக்க மாட்டாது உரத்த குரலில் விமலா கத்திவிட்டாள். என்ன சொன்ன? கையை ஓங்கி கொண்டு அருகில் வந்த சசியை உற்று பார்த்தாள். கீழே கையை போடுங்கோ, இல்லாட்டி மரியாதை தவறிவிடும். அடிக்குரலில் ஆத்திரத்துடன் அதட்டினாள். மறுகணம் படார் என்ற பெரும் ஓசை கேட்கவே எல்லோரும் திடுகிட்டு போயினர். பெரிய பீங்கன் பூச்சாடியை தன் கால் அருகே போட்டு உடைத்துவிட்டு வேதமுத்து விழித்து கொண்டு நிற்பதை கண்டான் சசி. பாவி, உடைச்சு தள்ளிட்டியே, இப்போ யார் இங்கே உன்னை வர சொன்னது? உக்கிரமாக அதட்டினான். சின்னம்மா காலையிலேயே அவங்க அறையில் வைக்க சொன்னாங்க, மறந்துட்டேன். நினைப்பு வந்ததும் எடுத்துக்கிட்டு வந்தப்போ கை தவறி முடியாது. தலையை சொரிந்து கொண்டார் வேதமுத்து. சமயம் பார்த்து வந்தியாக்கும். சரி சரி, பீங்கான்களை பொறுக்கி இடத்தை சுத்தப்படுத்து உத்தரவிட்ட ருக்மணி. வாங்க, நம்ம கீழே போவோம். இந்த அடங்காப்படாரி இங்கேயே கிடக்கட்டும் என்றாள் அசட்டையாக. உறவினர்கள் பின்தொடர மாடிப்படிகள் அதிர அவள் மகாராணி போல கீழே சென்று விட்டாள். கீழே உற்சாகமான பேச்சும் சிரிப்புமாக அவர்கள் சாப்பிடுவதும் கேட்டது. யாரும் விமலாமை வந்து அழைக்கவும் இல்லை. சாப்பாட்டு அறையில் கேட்ட குரல் சிறிது பொழுதில் முன்னறைக்கு நகர்ந்தது. தலையை நிமிர்த்தி விமலா மேஜை மீது இருந்த அலாரம் கடிகாரத்தை பார்த்தாள். பொழுது பிற்பகலை எட்டி பிடித்து கொண்டிருந்தது. திமிர் பிடித்த உறவினர்கள் அவளது வீட்டில் அவளது சோற்றை அவளை கூப்பிடாது சாப்பிட்டுவிட்டு கும்மாளம் அடிக்கிறார்களே, அத்துடன் வற்புறுத்தி கல்யாணம் செய்து வைக்கப் போவதாக வேறு பயமுறுத்துகிறார்களே, என்ன அக்கிரமம்! கேட்க ஆள் இல்லையே. கோபம் துயரமும் தாளாது தலையணை மீது முகத்தை பதித்து கொண்டு மறைந்து போன தாயை நினைத்து கொண்டு குமுறி அழுதாள். கதவு மெல்ல தட்டப்படும் ஓசை கேட்டு எழுந்தாள். கவலையும் சந்தேகமாக பார்த்தாள். கதவை திறந்து கொண்டு வெளியே வரக்கூட அவளுக்கு அச்சமாக இருந்தது. நான் தான் வேதமுத்து, சமையலால் குரல் கொடுத்தார். லேசாக அவள் கதவை திறந்து தள்ளி கொண்டு உள்ளே வந்தார். ஒரு மரத்தட்டில் இலை போட்டு சோறு குழம்பு ஊற்றி பதார்த்தங்களை பரிமாறி எடுத்துக்கொண்டு வந்திருந்தார். இலையை இழுத்து மேஜை மீது மெல்ல வைத்துவிட்டு, சாப்பிடுங்கம்மா, உங்களுக்கு குடிக்க கொஞ்சம் சூடா தண்ணியும் கொண்டாந்திருக்கிறேன். பட்டினி கிடந்தா உடம்பு என்னத்துக்காகும்? மிகவும் கனிவுடன் உபசரித்தார். நம்ம வீட்டு இளவரசிக்கு இந்த கிழவன் சாப்பாட்டை தூக்கிக்கிட்டு மாடிக்கு ஓடி இருக்கான். இவரையும் கொஞ்சம் கண்டிச்சு வைக்கணும். பாட்டியின் உரத்த குரல் துல்லியமாக முன்னறையிலிருந்து மாடி வரை கேட்டது. உங்களுக்கு ஒரு கடிதாசி வந்திருக்குமா? அவங்களுக்கு தெரியாம சட்டுன்னு எடுத்துட்டு வந்துட்டேன். வேதமுத்து இடுப்பில் சொருகி கொண்டிருந்த இன்லல் கடிதத்தை
அவளிடம் கொடுத்தார். அவளுக்கு கடிதமா? பரபரப்புடன் விரலால் அதை கிழித்து படித்தாள். பெரிய தனக்காரர் மனைவி தனபாக்கியம் தனக்கு தெரிந்த தமிழில் அவளுக்கு எழுதியிருந்தாள். கடிதம் சுருக்கமாகவும் மனதை உருக்குவதாகவும் இருந்தது. இங்கே எல்லோரும் நம்ம மாரியத்தா புண்ணியத்துல சுகமா இருக்கோம். அங்கே நீயும் சுகம்னு நினைக்கிறோம். உனக்கு என்ன பார்க்கணும் காட்டி ஆசை இருக்காப்புல. எனக்கும் உன்னை நினைவாகவே தான் இருக்கு. வீட்டில் இவர் தான் இதை எழுத சொன்னார். எப்போ எங்கே வரப்போறேன்னு ஒரு கடுதாசி போட்டால் நானும் இவரும் ரயில் நிலையத்தில் வந்து விடியறதுக்கு முன்னாடி குந்திக்கிடுவோம். நீ இப்போ ரொம்ப வளர்ந்து போயிருப்பேன்னு இவர் சொல்கிறாரு. என்னை நீ தாயா நினைக்கிறாப்புல உன்னை நான் பெத்த மகளாத்தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதிரசம் சொல்கிற போதெல்லாம் உன்னை நான் ரொம்ப நினச்சிக்கிறேன். உனக்கு அதிரசம்னா ரொம்ப ஆசையாச்சே. இப்போ நீ பெரிய வீட்டில் இருந்தாலும் எங்களையெல்லாம் நினைப்பு வச்சுக்கிட்டு கிராமத்துக்கு வர ஆசைப்படுறியே. அதை படித்ததும் எனக்கு அழுகையே வந்துடுச்சு. சீக்கிரம் புறப்பட்டு வா, அவளோடு காத்துக்கிட்டு இருக்கிறோம். உன் அன்புள்ள தாய் தனபாக்கியம். கடிதத்தை படித்ததும் விமலா மகிழ்ச்சியும் பரிவும் தாளமாட்டாது மீண்டும் கண்கலங்கி போனாள். வேதமுத்தையா, எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? எனக்கு உடனடியாக நங்கநல்லூர் போகணும். ரயில் டிக்கெட் வாங்கி கொடுத்து இவங்களுக்கெல்லாம் தெரியாமல் என்னை வண்டியில் ஏற்றி விட்டுடுங்க. வக்கீல் ஐயாவுக்கு கூட பிறகு தெரிவிக்கலாம். எனக்கு இங்கே இருக்க ரொம்ப பயமாக இருக்கு. செய்வீங்களா? துயரத்தில் திணறினாள். ரிசர்வேஷன் டிக்கெட் கிடைக்க ஒரு சமயம் சில நாள் பிடிக்கலாம். நான் முயற்சி செய்து சீக்கிரமே வாங்கிடுறேன். அதுக்குள்ளே நீங்கள் ஜாமான்களை பெட்டியில் வச்சு தயாராக இருங்க. உங்களை பத்திரமாக ஊருக்கு அனுப்பி வைப்பேன். கவலைப்படாதீங்க. முதலில் இதை சாப்பிடுங்கம்மா. வேதமுத்து குழைவாக கேட்டுக்கொண்டபோது அவளால் மறுக்க முடியவில்லை. வேண்டா வெறுப்பாக உணவை 2 வாயாக அவசரமாக முடித்து கொண்டாள். வேதமுத்து தட்டுடன் கீழே இறங்கி போனதும் கதவை தாளிட்டு கொண்டு படுகை மீது சாய்ந்தாள். உண்ட களைப்பு, வெகு நேரம் அழுததின் அயர்ச்சி தன்னையும் அறியாது உறங்கி போனாள். திடுக்கிட்டு விழித்து கொண்டாள். மாலை பொழுது மயங்கி கொண்டு வருவது தெரிந்தது. அவசரமாக எழுந்து முகத்தை கழுவிக்கொண்டு தலையை வாரி முடித்து கொண்டாள். பொட்டு வைத்து ஒப்பனையை சுருக்கி கொண்டாள். கசங்கியிருந்த புடவையை மாற்றிக்கொண்டு மெல்ல கதவை திறந்து வெளியே எட்டி பார்த்தாள். எல்லோரும் எங்கே போனார்கள்? வீட்டில் என்ன இப்படி ஒரு மயான அமைதியா இருக்கு? வராந்தாவிலும் சாப்பாட்டறையிலும் மாடிப்படி அருகிலும் விளக்குகள் பளிச்சென்று எரிந்து கொண்டிருந்தன. பூங்காவனம் வீட்டுக்கு போயிருப்பாள். அவளை கூப்பிட்டு பயனில்லை. வேதமுத்த சமையல் அறையில் வேலையாக இருப்பார். மாடியிலிருந்து கத்தி கூப்பிட்டால் சில சமயம் காது கேட்பதில்லை. சூடாக கொஞ்சம் காப்பி குடித்தால் தேவலை போன்ற ஆவலில் அவள் மெல்ல மாடி வராந்தாவில் புகுந்து படியை நோக்கி நடந்தாள். பின்னால் திடீரென்று கேட்ட காலடி ஓசை அச்சத்தை கொடுக்கவே வெடுக்கென்று திரும்பினாள். ஹலோ, இப்பதான் எழுந்தாப்பிளையா? காப்பியா டீயா அல்லது நானா அப்படின்னு ஒரு புத்தகம் வந்தது, படிச்சிருப்ப. இப்போ நான் கேட்குறேன், காப்பியா டீயா நானா? என்ன வேணும் கேள். வீட்டில் இப்போ நம் இருவரை தவிர வேறு யாரும் கிடையாது. நமது கல்யாணத்தை பற்றி மனம் விட்டு பேசி முடிவு செய்ய நம்மை தனியே விட்டுட்டு பெரியவங்க வெளியே போயிட்டாங்க. திக்கென்ற பயங்கர உணர்வு நெஞ்ச இருக்க அவள் அச்சத்துடன் அவனை பார்த்தாள். கால்கள் தரையில் புதைந்து விட்டது போன்ற ஒரு பயத்தில் நடுங்கி போய்விட்டாள். நான் சொல்றதை கேட்டு என்னை நீ கட்டிக்கிட்டா சரி, இல்லாட்டா... வில்லன் போன்ற சிரிப்புடன் அருகில் நெருங்கினான் சசிகுமார். விமலா வேகமாக தள்ளி அப்பால் நகர்ந்து கீழே விழுந்து விடா வண்ணம் ஆதரவுக்கு அருகில் இருந்த ஜன்னல் கம்பியை கெட்டியாக பிடித்துக்கொண்டு நின்றாள். அவள் மார்பு வேகமாக படபடுத்தது. உடல் முழுவதிலும் வியர்வை ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது. பயப்படக்கூடாது. இந்த வெறி பிடித்த மிருகத்திடமிருந்து எப்படியாவது தப்பி கீழே ஓடிவிடணும். மனதிற்குள்ளே எண்ணமிட்டாள். கீழே பார்ப்பதில் பயனில்லை. சமையற்கார கிழவனை சாமிக்கு சூரத்தேங்காய் உடைக்க கோவிலுக்கு அனுப்பியிருக்கிறேன். 10 ரூபாய் நோட்டை நீட்டினதும் ஆள் கம்பியாகி விட்டான். இப்போ இங்கே யாரும் இல்லை. அதனால நம்ம 2 பேரும் உன் அறையில போய் மெத்த கட்டிலின் மேலே உட்கார்ந்துக்கிட்டு உல்லாசமா பேசலாமே. சி, கிட்ட வராதே. வந்தா என்ன மரியாதை குறையுது? வந்தா கண்ணாலேயே சுட்டு எரிச்சிடுவியோ? வக்கீல் மோகனை இதுக்கு கூட கேட்கணுமா? நாம 2 பேரும் மகிழ்ச்சியா காதலை பரிமாறிக்கொள்ள அவன் உத்தரவு வேணுமா? அம்மாவும் மற்றவங்க நகைகளை திருடினா பெண் தன் நகையே திருடி வச்சுக்கிறாளே. இது என்ன ஈன புத்தின்னு அவன் அசந்து போயிருக்கான். இந்த வீட்டு பக்கம் சட்டுனி நீ வரமாட்டான். வரட்ட போகட்டும், அக்கறை இல்லை. முதல்ல மரியாதையா நீங்க இங்கிருந்து போய்விடுங்கள். இது என் வீடு, ஞாபகம் இருக்கட்டும். திடீரென்று ஏற்பட்ட வேகத்திலே கூச்சலிட்டு கத்திவிட்டாள் விமலா. பெரிய நகைச்சுவையை கேட்டுவிட்டவன் போல் கைகளை கொட்டி பெருங்குரலில் அரக்கனாக சிரித்தான் சசி. வருங்கால கணவன் நான், எதுக்கு என் வீட்டை விட்டு போகணும்? சே, உன்னை கல்யாணம் செய்துக்க நான் ஒப்புக்கொண்டால் தானே அந்த உறவும் உரிமையும். ஒப்புக்கொள்ள வைக்க என்னால் முடியும், மறுக்கவும் என்னால் முடியும். மரியாதையாக போய்விடு, இல்லாட்டா நான் கத்தி கூச்சலிட்டு ஊரை கூட்டிடுவேன். என்னை கட்டிக்க போறியா இல்லையா? முதல்ல அது தெரியணும், கூவினான் சசி.
அவன் வேகமாக அருகே நெருங்கிவிட்டதைக் கண்டு கிளி தாங்க முடியாது கிரிச்சென்று அலறிவிட்டாள் விமலா. பின்னால் பாய்ந்து ஓடினாள். கட்டிக்க முடியாது, உயிரே போனாலும் உங்களை நான் கல்யாணம் செய்துக்க மாட்டேன். உங்களை நான் வெறுக்கிறேன், புரிஞ்சுக்கோங்க என்று உரத்த குரலில் கத்தினாள். அப்படியா? அப்போ நீ அந்த மோகன் பையலை காதலிக்கிறியா? இல்ல? பலே அகங்காரமாக சிரித்தபடி இன்னும் சிறிது அருகில் நெருங்கினான் அந்த முருடன். உங்களுக்குத்தான் அந்த பெண் ஷர்மிளா காத்துக்கிட்டு இருக்காளே, ஏன் என்கிட்ட வந்து வம்பு பண்றீங்க? மரியாதையா வழியை விட்டு நகர்ந்து போய்விடுங்க, ஆத்திரத்துடன் இறைந்தாள். ஷர்மிளா என் காதலி, நீ என் மனைவி. நீ மறுத்தா நான் உன்னை விட்டுடுவேனா? கொட்டு மேளம், தாலி, புரோகிதர் ஒண்ணுமே இல்லாம 10 நிமிடத்திலே உன்னை இங்கே இப்போ என்னுடையவளாக ஆக்கிக்க போறேன். அதுக்கு பிறகு அழிஞ்சு போன நீ என் காலில் விழுந்து என் கழுத்துல தாலியை கட்டி என்ன மனைவியாக்கிக்கோங்கோன்னு கதறி துடிக்க போற. சி, அயோக்கிய பதரை, என்கிட்ட வராதே. முருகா, என்னை காப்பாத்து, இந்த பாவைகிட்ட இருந்து காப்பாத்து. அலறி கொண்டு வராந்தாவில் ஓடிய விமலாவை பாய்ந்து பிடித்தான் சசி. ஓடிய வேகத்தில் முதலில் அவன் கையில் அவளது முந்தானிதான் சிக்கியது. வேகமாக அதை சுருட்டி இழுத்து அத்துடன் அவளையும் இழுத்து கொண்டு கெட்டியாக அவளது கையை பற்றி கொண்டான். கூப்பிடு, இன்னும் கொஞ்சம் உரத்து உன் முருகனை கூப்பிடு. வேலை தூக்கிக்கிட்டு உன்னை காப்பாத்த மயில் மேலே புறப்பட்டு ஓடி வருவான். பேய்ச்சிரிப்புடன் அவளை தன் மார்புடன் அணைத்து கொள்ள அவளது கரத்தை வேகமாக பற்றி இழுத்தான். விடு, என்னை விடு என்று முரண்டு பிடித்து அலறி துடித்த விமலா முருகா முருகா என்று ஓலமிட்டாள். பங்களாவே அதிரும்படி பயங்கரமாக சிரித்தான் சசி. அவளை அப்படியே வாரி தூக்கி படுக்கை அறைக்குள் எடுத்துச் செல்ல கைகளை நீட்டிய போது தோள்பட்டை மீது படீர் என்று ஒரு அடி விழுவதை உணர்ந்து வலி தாழ முடியாத பிரமிப்புடன் திரும்பினான். விடு அந்த குழந்தையை. மறுபடி கையை நீட்டினியோ மண்டையை சிதறக்காயா பலி போட்டுருவேன். ஆவேசம் வந்தவராக சமையலால் வேதமுத்து கையில் பிடித்திருந்த தடியை ஓங்கி அவன் முதுகில் தட்டினார். என் வீடு, வேலைக்கார பயணி, பல்லை கடித்தான் சசி. வாய முடியா, பெரியவர் பேரன்னு பார்க்குறேன். இல்லாட்டா பல்லு அத்தனையும் தட்டி கையில் கொடுத்துடுவேன். மரியாதையை வெளியில போயிடு, இல்லாட்டா வக்கீல் ஐயாவை கூப்பிட்டு போலீஸ் அது இதுன்னு அவமானப்படுத்திடுவேன். என்னடா கிழட்டு நாயி, என்னையே பயமுறுத்துற? முதுகில் பட்ட அடியின் வேதனையை மீறி முறைத்தான் சசி. கிழவன் தடியை சுற்றி கொண்டு அருகில் நெருங்கி வருவதை கண்டதும் அவனுடைய அடிவயிறு கலங்கி போனது. சட்டென்று தன் கையில் அழுத்தமாக பிடித்து கொண்டிருந்த விமலாவின் கரத்தை உதறிவிட்டு பின்னால் நகர்ந்தான். தம்பி குமரேசா, வக்கீல் ஐயாவை தொலைபேசியில் சித்த கூப்பிடுறியா? கீழே எட்டி பார்த்து குரல் கொடுத்தார் வேதமுத்து. இது என்ன கூத்து? இந்த குமரேசன் எங்கே வந்தான்னு பார்க்குறியா? இது மாதிரி ஏதாச்சும் நடக்கும்னு தெரிஞ்சுதான் பக்க பலமாக உதவ ஆஃபீஸ்லேருந்து குமரேசனை கூட்டி உள்ளார தனியாக வச்சுக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு புல்தரையில் புரட்டி தள்ளி உதைச்சவன் இப்போது மோகன் ஐயா ஆஃபீஸில் வேலை பார்க்குறான். உன்னை செமத்தியாக உதைக்க தயாராக இருக்கான். எப்பவும் உங்கள் கையே ஓங்கி இருக்கும்னு மனப்பால் குடிக்காதே. ஏழைங்க கையும் சில சமயம் ஓங்கி இருக்கும், தெரிஞ்சுக்கோ, அதட்டினார். தனியாக தன்னிடம் சிக்கிவிட்டாள் விமலா என்று எக்காலமிட்ட சசியின் வீரம் பஞ்சாக பறந்தோடி போனது. வயதில் பெரியவர் என்றாலும் உழைப்பினால் உரம் பெற்றுவிட்டிருந்த வேதமுத்துவின் வாட்ட சாட்டமான உடலையும் கையில் பிடித்திருந்த குண்டாந்தடியையும் பார்த்து குடல் நடுங்கி தலைதெறிக்கும் வேகத்தில் படிகளில் இறங்கி வாசற்கதவை திறந்து கொண்டு தோட்டத்தில் பாய்ந்து சாலைக்குள் மின்னலாக மறைந்து போனான் சசி. வேதமுத்தையா, நீங்க தான் என் முருகன். கூப்பிட்டதும் கையில் ஒரு தடியை தூக்கிக்கிட்டு ஓடி வந்து என் மானத்தை காப்பாத்தினீங்களே. நீங்க தான் எங்கள் குலதெய்வம், அந்த முருகன். உங்களுக்கு நன்றி எப்படி சொல்றதுனே அழுதாள் விமலா. வேதமுத்து அவள் அருகே வந்தார். சின்னம்மா, வருத்தப்படாதீங்க, கண்களை தொடச்சிக்கோங்க, நான் இருக்கிறேன். இனி நீங்க பயப்பட தேவையில்லை. உதவிக்கு குமரேசன் இருக்கான். இந்த ஊரையே எதிர்க்கிற அளவு 2 பேருக்கும் தெம்பு இருக்கு. உங்க பெட்டியை எடுத்துக்கிட்டு இப்பவே அறையையும் பூட்டிட்டு கிளம்பிடுவோம். டிரைவர் கணபதியை கூட இந்த பாவிகள் வெளியே அனுப்பிட்டாங்க. அதனால குமரேசனை டாக்ஸி பிடிச்சு வர சொல்றேன். கிளம்புங்க, டிக்கெட் வாங்கி தயாராக வச்சிருக்கிறேன். வேதமுத்தையா, நீங்க கூட வீட்டில் இல்லைன்னு சசி சொன்னப்போ நான் பயத்தில் பதறி போயிட்டேன். இன்னமும் அந்த பயங்கர அனுபவத்திலிருந்து விடுபடாத விமலா விசும்பினாள். யார் சொன்னது? சசி ஐயா இந்த வீட்டில் கால் வச்ச நாளிலிருந்து உங்களுக்கு காவல் காத்துக்கிட்டு இருக்கேனே நான். அதுவும் இன்னைக்கு முன்னறையில் அவங்க ரகசியமாக பேசின திட்டத்தை பூங்காவனம் கேட்டுட்டு என்கிட்ட சொன்னதும் நான் எச்சரிக்கையோடு தயாராகி விட்டேனே. திட்டமா? விமலா வியப்புடன் விடவினாள். ஆமாம், இது உங்கள் பாட்டி அத்தை 2 பேருடைய கெட்ட புத்தி போட்ட திட்டம். யாரும் வீட்டில் இல்லாத சமயம் உங்களை சசி வற்புறுத்தி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கணும். மறுத்தா உங்களை அவன் சிரமப்படுத்தணும். வேறு வழி இல்லாமல் நீங்கள் அவரை பிறகு கட்டிக்க ஒப்புக்குவீங்கன்னு அவங்க திட்டம். இதை கேட்டதும் என் ரத்தம் கொதிச்சு போச்சு. கொலை விழுந்தாலும் சரின்ட்டு நான் வெளியே போவது போல போக்கு காட்டி உள்ளே பின்பக்கமாக வந்துட்டேன். உதவிக்கு குமரேசனையும் கூட்டிக்கிட்டேன். எனக்கு காவல் தெய்வமாக இருந்திருக்கிறீங்க.
இப்போ என்ன பெருத்த ஆபத்திலிருந்து காப்பாத்திட்டீங்க. நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். வேதமுத்தையா கண் கலங்கி நான் தடுமாறி போனாள் விமலா. நேரமாகுது, சட்டுன்னு பெட்டியை எடுத்துக்கோங்க. கீழே போய் நம்ம காத்திருப்போம். குமரேசன் ஓடி போய் சால மூலையில் நிற்கிற டாக்ஸி ஒன்றை பிடிச்சிட்டு வந்துடுவான், வாங்க என்றார். கண்களை துடைத்துக்கொண்டு ஆடையை சீராக்கி கொண்டு பெட்டியை தூக்கி கொண்டு முன்னால் நடந்த வேதமுத்துவை தொடர்ந்து அவள் கீழே வந்தாள். சில்லென்று காற்று முகத்தில் வீசியது. ரயில் நிலையத்தை நோக்கி டாக்ஸி பறந்தபோது இதமாக இருந்தது. இத்தனை நாளும் இல்லாத ஒரு அமைதி மனதை நிறைத்துக் கொள்வதை உணர்ந்தாள். நங்கநல்லூர் ரயில் நிலையத்தில் விடியற்காலை வேலை இறங்கிய விமலாவுக்கு ஒரே வியப்பு. கடிதம் போடக்கூட நேரமின்றி அவள் புறப்பட்டு விட்டிருந்தாள். அப்படி இருந்தும் பெரிய தனக்காரர் தன் மனைவியுடன் காங்கேயத்து காளைகள் பூட்டிய தமது வண்டியுடன் நிலையத்தில் காத்திருந்தார். நடுராத்திரி அடுத்த டவுன் மளிகை கடை மருதுவின் மகன் சைக்கிளில் வந்து செய்தி சொல்லிச்சு. யாரோ வேதமுத்துவாம், அவன் அப்பாருடைய சிநேகிதராம், பட்டணத்திலிருந்து போன் செய்தாராம். அவ்வளவுதான். இவர் அதுக்கப்புறம் கண் மூடல. கிளம்புன்னு ஒரே கெடுபடி. நீ வந்தது நிஜமாவான்னு எனக்கு அதிசயமா இருக்கு. இவர் சொன்னாப்புல பட்டணத்து காத்து பட்டு உன் பட்டு கண்ணும் ரோஜாவாயிட்டதே. தன் மார்போடு தனபாக்கியம் அவளை சேர்த்து பறிவுடன் அணைத்து கொண்டாள். உண்மையான அன்பிற்கு ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த விமலா நெஞ்சு நெகிழ்ந்து போனாள். இமைகளை ஈரமாக்கிய கண்ணீரை சமாளித்துக் கொண்டாள். ரயில் பயணம் முழுவதும் அவள் வருங்காலத்தை பற்றித்தான் சிந்தித்துக் கொண்டிருந்தாள். அவள் வளர்ந்து ஆளாகிய கிராமம் நங்கநல்லூர். திரும்பி அங்கேயே சென்று வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள அவள் அஞ்சக்கூடாது. ரயில் நிலையத்தில் பழக்கப்பட்ட மனிதர்கள் யாராவது தென்படுவார்கள். பெட்டியை மட்டும் தூக்க ஒரு ஆள் அமர்த்தி கொண்டு வரப்புகள் வழியே குறுக்கே பொடிநடையாக அவள் ஊர் போய் சேர்ந்து விட முடியும். ஆனால் எதிர்பாராத விதமாக வரவேற்பு மிக பிரமாதமாக இனிமையாகத்தான் இருந்தது. முதல் சில தினங்கள் தெருவில் இருந்த பெண்கள் அனைவரும் அவளை பார்க்க வந்து போய் கொண்டிருந்தனர். அம்மா கமலத்திடம் பிரசவத்தின் போது உதவி பெற்ற அக்கம் பக்கத்து கிராமத்து பெண்கள் கூட விமலா வந்திருப்பதை கேள்விப்பட்டு வெற்றிலைப்பாக்கு, சீப்பு, வாழைப்பழம் இத்தியாதிகளுடன் வந்து விசாரித்து போய் கொண்டிருந்தனர். அன்று காலை அவள் எழுந்ததும் குளித்து முடித்துவிட்டு தனக்கு மிகவும் பிடித்தமான பச்சை வண்ண வாயில் சிலையை எடுத்து உடுத்தி கொண்டாள். தலையை வாரி முடித்துக்கொண்டு பொட்டிட்டு விழிகளுக்கும் மையிட்டு அழகுபடுத்தி கொண்டாள். தோட்டத்தில் செடிகளில் சிரித்து கொண்டிருந்த மல்லிகை மலர்களை தன் கையாலேயே பறித்து கவனமாக கட்டி தலையில் சூடிக்கொண்டாள். தனபாக்கியம் வேலைக்காரியிடம் கொடுத்து அனுப்பிய காலை பலகாரத்தை முடித்துக்கொண்டு பெட்டியை திறந்து பேனாவையும் காகிதத்தையும் எடுத்து வைத்துக்கொண்டு எழுத ஆரம்பித்தாள். தாத்தா சொத்தில் அவள் மாத செலவுக்கான பணத்தை இனிமேல் கிராமத்துக்கு அனுப்ப சொல்லி மோகனுக்கு கடிதம் எழுத தீர்மானித்தாள். மோகனுக்கு அவள் எப்படி கடிதம் எழுத வேண்டும்? ஒரு கட்சிக்காரர் தமது வக்கீலுக்கு எழுதும் முறையில்தான் துவங்க வேண்டும். தனக்குள் எண்ணிபடி அவன் கொடுத்திருந்த முகவரி சீட்டை பார்த்து முகவரியை கடிதத்தின் முகப்பில் எழுதினாள். அன்புள்ள ஐயா என்று எழுதி முடிப்பதற்குள் உணர்ச்சி வசத்தில் கை நடுங்கி போனது. கதவு பலமாக தட்டப்படும் ஓசை. காலியான காப்பி பலகார பாத்திரங்களை எடுத்து போக தனபாகியத்தின் வேலைக்காரி வந்து விட்டார்களா? அதற்குள்ளாகவா? அலுப்புடன் எழுந்து கதவை திறந்தவள் அதிர்ந்து போனாள். வக்கீல் மோகன் வாயிற்படி அருகில் வெள்ளை வேட்டி சட்டை அலங்காரத்தில் நின்று கொண்டிருந்தான். வெளியே நின்ற அவனது காரை சுற்றிலும் தெரு பிள்ளைகள் வேடிக்கை பார்த்து மொய்த்து கொண்டிருந்தனர். எதிர்சாரி வீட்டு வாயிலிலும் ஜன்னலிலும் பல பெண்களின் தலைகள் தெரிந்தன. இன்ப அதிர்ச்சியில் நெஞ்சு படபடக்க உதட்டை லேசாக கடித்து கொண்டாள் விமலா. உள்ளே வரலாமா? மோகன் சிரித்த போதுதான் உலகத்தின் நினைவுக்கு வந்தாள். வாங்க உட்காருங்க. பிரம்பு நாற்காலி ஒன்றை பதட்டமாக நகர்த்தி போட்டாள். மேஜை மீது பிரித்து கிடந்த கடிதத்தின் மேல் அவன் பார்வை பட்டதும் பக்கென்று சிரித்து விட்டான். நான் நினைத்தேன் நீ வந்தாய், உனக்கு ஆயுசு 100 என்று ஒரு பாட்டு ஞாபகம் வருதா? நீங்க கடிதம் எழுத நினைச்சீங்க, ஆரம்பிக்கிறதுக்குள்ளே நான் வந்துட்டேன் பார்த்தீங்களா? வெக்கத்தினால் முகம் சிவந்து போனாள். கடுமையாக பேச தெரிந்த இந்த மனிதனுக்கு குழைவாகவும் கொஞ்சலாகவும் பேச தெரிகிறதே. பெரிய ஜாலக்காரர் தான். என் பிசகு, நான் தவறாக உங்க உறவினர்களை எடை போட்டுட்டேன். ஆனால் வேதமுத்து உங்களுக்கு காவலாக இருந்து அப்பப்போ நடக்கிறத சொல்லிக்கிட்டு இருந்தார். உங்களுக்கு சசியால் ஏற்பட்ட மனச்சங்கடத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அதுக்காகவா இத்தனை தூரம் புறப்பட்டு வந்தீங்க? உட்காருங்க, உபசரித்தாள். பிளாஸ்கில் மீதி இருந்த காப்பியை டம்ளரில் ஊற்றி அவன் முன் வைத்தாள். எங்க கிராமத்துக்கு வந்திருக்கீங்க. ராத்திரி முழுவதும் காரை ஓட்டிக்கிட்டு வந்தது களைப்பா இருக்கும். முதல்ல தாகத்துக்கு சாப்பிடுங்க. ராத்திரி முழுவதும் காரை ஓட்டிக்கிட்டு தான் வந்தேன். ஆனால் முதலில் பெரிய தனக்காரர் வீட்டுக்கு போய் குளியில முடிச்சுக்கிட்டு காஃபி பலகாரம் சாப்பிட்டுட்டு அவங்க ஒப்புதலையும் வாங்கிக்கிட்டு வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? வியப்புடன் விமலா நிமிர்ந்து பார்த்தாள். உங்க சொத்துக்கு பாதுகாவலனா மட்டும் இருந்து பயனில்லை. உங்கள் வாழ்க்கைக்கும் பாதுகாவலனாக இருக்க வேண்டும் என்கிற விருப்பம் வந்தவுடனே புறப்பட்டு வந்திருக்கிறேன். உங்க தாத்தா விட்டு போயிருக்கிற சொத்துக்கு ஆசைப்பட்டுத்தான் நான் இந்த முடிவுக்கு வந்ததாக நீங்க தப்பா நினைச்சுப்பீங்கன்னு அச்சத்துல
என் விருப்பத்தை வெளியே சொல்லாம ஒத்தி போட்டுக்கிட்டு இருந்தேன். விவரமா என் மனதில் இருந்ததை சொன்னதும் பெரிய தனக்காரர் என்னை கொஞ்சம் கோவிச்சு கொண்டு விட்டார். நல்ல காரியங்களை சட்டுன்னு செய்து முடிக்கணும் தம்பி. படிச்சவன் நீ கூட இப்படி 10ஆம் பசலியா பளிச்சுன்னு பேச தெரியாம குழப்பிக்கிட்டு இருக்கலாமான்னு கண்டிப்பாக பேசினார். என் விருப்பத்தை சொல்லிட்டேன். உங்க விருப்பத்தை தெரிஞ்சுக்க வேணாமா? அதனால நேரே இங்கே ஓடி வந்திருக்கிறேன். திடுக்கிட்டு விமலா அவனை உற்று பார்த்தாள். ஆனாலும் இன்ப எதிர்பார்ப்பில் மார்பு படபடக்கத் தொடங்கியது. நீங்க வாங்க என்பதை தூக்கி எறிஞ்சிட்டு ஒருமையில உரிமையோடு பேச போறேன். உன்னை பார்த்த தினத்திலிருந்து நீ என் மனதை ஈர்த்து கொண்டு விட்ட. உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன். என் மனைவியாக்கிக் கொள்ள விரும்புகிறேன். விமலா, உன் விருப்பத்தை பயப்படாமல் சொல்லலாம். என்னை திருமணம் செய்துக்க சம்மதம் தானே? கேட்டபடி மோகன் அவள் அருகே நெருங்கி வந்தான். குபீர் என்று முகம் குங்குமமாக சிவக்க, நெஞ்சு பதற, வீடே தட்டாமாலை சுற்றுவது போன்ற பிரமிப்பில் மேஜை விளிம்பை கெட்டியாக பிடித்து கொண்டாள். மோகனும் அவளை காதலிக்கிறாரே. உங்களுக்கு ஏற்கனவே 2 மேலே பேச முடியாத கண்ணீருடன் செல்லமாக சினிங்கினான். ரம்யான் பேர் சொல்லிக்கிட்டு வந்த பெண்ணைத்தானே சொல்ற? அது சசி தீட்டிய திட்டம். தனக்கு தெரிந்த ஒரு பெண்ணை அனுப்பி அப்படி ஒரு நாடகம் போடச் செய்து என்னை பற்றி தவறான அபிப்பிராயம் ஏற்பட சூழ்ச்சி செய்தான். எப்படி தெரியும் என்று கேட்கிறாயா? வேதமுத்து என் சிஐடி அப்பப்ப நடக்கிறதை என்னிடம் சொல்லிவிடுவார். அப்போ அந்த அனுராதா? உறக்க சிரித்த மோகன் அவள் அருகே மிகவும் நெருக்கமாக வந்து நின்று கொண்டான். அவள் என் கட்சிக்காரி. டாக்டர்களுக்கு பெண் நோயாளிகள் இருப்பது போல வக்கீல்களுக்கும் பெண் கட்சிக்காரர்கள் உண்டு. அவங்களையெல்லாம் பற்றியெல்லாம் சந்தேகப்பட ஆரம்பிச்சா என் மனைவியான பிறகு நீ என்னோட தினமும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்ப. என்னை பத்தினவரை ஒரே ஒரு கட்சிக்காரி என் காதலியாகிவிட்டிருக்கிறாள். விமலாங்கிற அவள் மகா கோபக்காரி கூட. ஆனால் அவள் கோவிச்சுக்கிட்டா கூட அந்த முகத்தின் அழகு என்னை ரொம்பவே மயக்குது. சொல்லிக்கொண்டே துணிவுடன் அவளது இடது கரத்தை பற்றினான். நான் தான் திருடியாச்சி, விடுங்க. விடுவித்துக் கொள்ள முயன்ற விமலாவின் கையை இறுக்கமாக பற்றி அவளது பிஞ்சு விரலில் தன்னுடன் கொண்டு வந்த ஒரு வைர மோதிரத்தை அணிவித்தான். சுற்றிலும் கற்கள் வைத்து பதித்த இந்த மோதிரத்துக்கு எட்டர்நடரிங் என்று பெயர். அதாவது முடிவே இல்லாததுன்னு அர்த்தம். இது என் தாயாருடையது. இப்போ என்னை கட்டிக்கப் போகிறவளுக்கு சொந்தம். பிறகு என் மருமகளுக்கு சொந்தமாகிவிடும். சிரித்தான் மோகன். மேலே பேச முடியாத கலவை உணர்வு நெஞ்சை அடைக்க கண்களில் நீர் பணிக்க அவள் திணறினாள். உன் தாய்க்கு திருட்டு பட்டம் கட்டி வீட்டை விட்டு துரத்த உன் பாட்டியும் அத்தையும் செய்த சூழ்ச்சி அது. என் தந்தைக்கும் உன் பாட்டனாருக்கும் உண்மை தெரியும். உன் பாட்டி வசம் எல்லா அறைகளின் அலமாரிகளையும் திறக்க மறுசாவி இருந்தது. பூட்டுக்களை நான் மாற்றிவிட்டிருந்தேன். ஆனாலும் இரும்பு பீரோ சாவியை மாற்றவில்லை. அது ஒரு பெரும் பிசகு. சசி கள்ளசாவி போட்டு பொருள்களை கையாடுவது இதுதான் முதல் தடவை அல்ல. சின்ன வயதிலேயே 2 முறை உன் பாட்டனின் நண்பர் வீட்டில் திருடிவிட்டு என் தந்தையின் தலையிட்டால் சிறை செல்லாது மானம் போகாது தப்பினான். கள்ளச்சாவி போட்டு அவன் அலமாரியை திறந்ததை வேவு பார்த்து விட்டார் வேதமுத்து. எனக்கு உண்மை அப்பவே தெரிந்து விட்டது. ஆனால் அவர்கள் உன்னை திருடி என்று அழைத்ததில் தவறு இல்லை. திகைப்பும் கோபமாக கையை இழுத்துக்கொள்ள பலமாக பிடித்து தன்னருகே இழுத்து கொண்டான் மோகன். என் மனதை திருடிவிட்டு இங்கே ஓடி வந்து ஒளிஞ்சு கொண்டால் நான் சும்மா விடுவேனா? இந்த சங்கு கழுத்திலே இந்த நங்கநல்லூர் கிராமத்து மாரியம்மன் கோவிலில் அடுத்த வார முகூர்த்த நாளில் தாலியை கட்டப் போகிறேன். பிறகு பதிவு திருமணம். ஏராளமான சொத்துக்கள் இருப்பதால் பங்காளிகள் நமது குழந்தைகளுடன் பங்குக்கு நீதிமன்றத்துக்கு போவதை தடுக்க அந்த ஏற்பாடு. உன் பாட்டி மற்ற உறவினர்கள் அவரவருக்கு தாத்தா விட்டு போனதை வைத்துக்கொண்டு தனியே வாழ முடியும். இதனால் வீட்டை காலி பண்ண சொல்லி உத்தரவிட்டிருக்கிறேன். நீ இனி அந்த வீட்டில் இருக்கப் போவதில்லை. அண்ணா நகரில் உள்ள நம் வீட்டில் என்னோடு வாழப்போகிறாய். உன் தாத்தாவின் பங்களாவை நல்ல வாடகை கம்பெனிக்கு ஒன்றுக்கு கொடுக்க ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறேன். சரியா? நீங்க ரொம்ப தூரம் போயிட்டீங்க. என் வாயால் இன்னும் சம்மதம் பதில் சொல்லலையே, கேலியாக மெல்ல கேட்டாள். உன் கண்கள் சொல்லிடுச்சு. இந்த கண்ணங்களின் செம்மை சொல்லிடுச்சு. வருங்காலத்தை பற்றி நான் ரொம்பவே எதிர்பார்க்கிறேன். ஏன்னா எனக்கு குழந்தைகள்னா ரொம்ப ஆசை. கணவன் மனைவியான பின் நமது உறவின் குரல் ஓராண்டுக்குள் நம் வீட்டில் குவா குவா என்று கேட்க வேண்டாமா? போங்க நீங்க. சினிங்கி அவளை மோகன் தன் மார்போடு அணைத்து கொண்டபோது இன்ப சிலிர்ப்பில் அவள் கண்முன் வருங்காலம் அழகியதொரு கனவு காட்சியாக விரிந்தது. இக்கதையை கேட்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. அடுத்த கதையில் சந்திக்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.